ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நிறைய பரிகார முறைகளை இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கண் திருஷ்டி நீங்க என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம். திருஷ்டின்றது உண்மையா, பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமா பாதிக்கும். ஒருத்தர் ரொம்ப நல்ல வளர்ச்சி இருக்கு அவருக்கு தொழில்ல, திடீர்னு அவருக்கு அந்த வளர்ச்சி நின்றுடுச்சு அப்படின்னா யாரோ கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா கண் திருஷ்டி அப்படின்றது நம்மளை அவ்வளவு பாதிக்கும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல, நம்மளை அப்படியே முடக்கி போட்டுரும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொற்பொழிவுகளுக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போயிட்டுருப்பேன். அப்போது நாகர்கோவிலில் குமாரவேல் அப்படின்ற ஒரு சகோதரர், அவர் ஒரு நாள் சொன்னார், நான் நாகராஜா கோவிலுக்கு சொற்பொழிவுக்கு போயிருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் இப்படி ஊர் ஊராக போய் பேசுகிறீங்க, தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் பேசுகிறீங்க. ஏன்னா அன்னைக்கு கோயமுத்தூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வந்தேன். காலையில் கோயமுத்தூர்லேருந்து கிளம்பி இரவு நாகர்கோவிலில் எனக்கு சொற்பொழிவு. திரும்ப அடுத்த நாள் நான் கிளம்பி மதுரைக்கு போகணும். அப்படி நான் பயணத்திலேயே இருக்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஊரில் போய் பேசுகிறீங்க, இப்படி சொற்பொழிவுக்கு போகும்போது பஸ்லையும் ட்ரெயின்லையும் அலையிறீங்களே, நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னார். உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கணும், இந்த நாகராஜா கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னார். அடுத்த வருஷம் நான் சொற்பொழிவுக்கு போகும்போது காரில் தான் போனேன். சரி, கண் திருஷ்டின்னு சொன்னீங்களே, ஆனால் கார் வாங்கினதை பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. நாங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே வாகனம்லாம் மாற்றுவோம் இல்லையா. முதல்ல ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கினோம், அதுக்கப்புறம் ஒரு வாகனம் வாங்கினோம். ஏன்னா நான் எப்போவுமே பயணத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வசதியான ஒரு கார் வாங்கினோம். ஒரு நாள் எனக்கு பெரம்பலூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் திருச்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பெரம்பலூர்லையா இருக்கிறீங்க, நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் திருச்சிக்கு போகணும், வந்துட்டு போங்கன்னார். எனக்கு அதுக்கெலாம் நேரம் இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன். இல்லை, நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் திருச்சிக்கே போகணும், நான் வாசல்லையே நிற்கிறேன், நீங்கள் வாங்க, லொக்கேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னார். சரி, நான் அவர் கடை முன்னாடி எங்கள் கார் போய் நிற்குது. நான் கார்லேருந்து இறங்குறேன். என்னை பார்த்த உடனே வாங்கன்னு சொல்லலை, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல, நீங்கள் வந்தது சந்தோஷம்னு சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னார்? என்னை பார்த்த உடனே, இவ்வளோ பெரிய கார் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னார். அந்த வார்த்தையை கவனிங்க. நான் தேடி போகலை, கிரகம் அப்படி கூட்டிகிட்டு வருது. நான் பெரம்பலூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருச்சிக்கு போகிறவள அவரே ஃபோன் பண்ணி வாங்க நம்ம கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்னை பார்த்த உடனே, இவ்வளோ பெரிய கார் எதுக்கு உங்களுக்கு நரல, காரை விற்கிற நிலமை வந்தாச்சு. உங்களுக்கே காரை விற்கிற நிலைமையெல்லாம் கேட்கக்கூடாது. சில சமயங்கள் அப்படி நடக்கும். அடுத்தவர்களுடைய தீய எண்ணம், அடுத்தவர்களுடைய தீய வார்த்தை, கெட்ட எண்ணம் நம்மளை பாதிக்குமா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்கும். ஒரு குழந்தை திருமணத்தில் கொழுன்னு அவ்வளோ ஒரு அழகான குழந்தை, எல்லாரும் கொஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் 2 மணி நேரம் அந்த குழந்தை வாந்தி எடுத்து மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அப்போது அடுத்தவர்களுடைய கெட்ட எண்ணம், இவங்க வந்து குழந்தைய அவங்க கெட்ட எண்ணத்தோட எல்லாம் அவங்க எதுவும் சொல்லலை. எல்லாரும் கொஞ்சினாங்க, எல்லாரும் பாசமாக தான் சொன்னாங்க. ஆனால் அதுவே ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்போது இந்த எண்ணங்கள் நம்ம தாக்குமானா நிச்சயமாக தாக்கும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம்? எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிகாரம் தான் திருஷ்டி சுற்றி போடுறது. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது கடல் புறத்தில் உள்ள கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ ராமேஸ்வரம் போகிறீங்க, இல்லை திருச்செந்தூர் போகிறீங்க, கன்னியாகுமரி போகிறீங்கன்னா, கடல் சார்ந்த கோவில்களுக்கு போகும்போது முதல்ல கடலில் நம்ம நீராடணும். உப்பு தண்ணி தானே கடலில் இருக்குது, கடலில் நீங்கள் நீராடிடுங்க. நான் கடல் சார்ந்த கோவில்களுக்கு போகும்போது 2-3 வாட்டர் பாட்டிலில் அந்த கடல் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன். நம்ம வீடு துடைப்போம் இல்லையா, அப்போ அந்த தண்ணியில் அந்த கடல் தண்ணியும் சேர்த்து வீடு துடைக்கலாம், வீடு முழுக்க தெளிச்சு விடலாம். முதல்ல கடலில் போய் நீராடணும். கடலுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னா, குளிக்கிற தண்ணியிலேயே நீங்கள் கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதில் நீங்கள் நீராடலாம். கல் உப்பை கையில் எடுத்துக்கிட்டு திருஷ்டி சுற்றி போடுறது அப்படின்றத வழக்கமாக நம்ம பண்ணுறது. யாருக்கு திருஷ்டி கழிக்கணுமோ அவங்களுக்கு இந்த தலை சார்ந்த பகுதியில் 3, 5, 7, 9 இந்த மாதிரி சுற்றி அந்த உப்பை தண்ணியில் போட்டு கரைச்சி அதை நாம் ஏதாவது செடிக்கு ஊற்றலாம். அல்லது உப்பு மிளகாய் 2ம் வச்சு சுற்றி அதை நெருப்பில் போடலாம். அதே மாதிரி படிகாரக்கல் நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கலாம், வாசல்லே தொங்க விட்டுருப்பாங்க படிகாரக்கல்.
திருஷ்டியை போக்குறதுல படிகார கல்லினுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப பெருசு. அதனால வீடுகளில் நீங்கள் படிகார கல் நீங்கள் தொங்க விடலாம். தேங்காய், பூசணிக்காய் இதில் கற்பூரம் ஏற்றி சுற்றி யாருக்கு திருஷ்டி கழிக்கணுமோ அவங்கள உட்கார வச்சு அவங்கள தலையிலிருந்து அப்படியே 3 சுற்றி இந்த பக்கம் இந்த பக்கம் அல்லது 5, 7, 9 இந்த எண்ணிக்கையில் சுற்றி அதை உடைக்கிற போது திருஷ்டி கழிந்ததாக நம்பப்படுகிறது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நான் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வரிசையாக 10 நாள் நிகழ்ச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது எப்படிங்க இப்படி கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகிறீங்கன்னா 5வது நிகழ்ச்சியில் காய்ச்சல் வந்து நிகழ்ச்சியை கேன்சல் செய்ததெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால கண் திருஷ்டி பாதிக்குமா? தொழிலில் மற்ற தொழில் போட்டியாளர்கள் கண்ணு வைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. சில பேர் சொந்தக்காரங்களே கண்ணு வைப்பாங்க. நீங்கள் வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறீங்களா உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம், எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன்னு மனசார வாழ்த்துவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சொந்தக்காரங்கள்லையே கூட பிறந்தவங்களே இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான், இவெல்லாம் வீடு கட்டிட்டா, இப்படி நினைப்பாங்க. அந்த எண்ணம் உங்களை பாதிக்குமானா நிச்சயமாக பாதிக்கும். அதனால கண் திருஷ்டிக்கான பரிகார வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக வீட்டில் சாம்பிராணி போடணும், தூபம் போடணும். இன்னைக்கு ரெடிமேடாக சாம்பிராணிலாம் வந்துருச்சுல்ல, அதை போடுறத விட நம்ம வழக்கமாக எப்படி சாம்பிராணி போடுவோமோ அது மாதிரி போடுறது. வெள்ளி செவ்வாயில் மட்டும்தான் போடணும் இல்லை, முடிஞ்ச தினமுமே நீங்கள் வீட்டில் தூபம் போடுங்க. கண் திருஷ்டி இருக்கவே இருக்காது. நீங்கள் இந்த ரெடிமேட் சாம்பிராணியை விட ஹோம குச்சி இருக்கு இல்லையா, பூஜை பொருட்கள் கிடைக்கிற கடையில் போய் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. இந்த சமித்து குச்சின்னு சொல்லுவாங்க. நான் என்னோட வீட்டில் நான் அப்படி தான் சாம்பிராணி போடுறேன். சமித்து குச்சி வாங்கி வச்சு அதில் கற்பூரம் ஏற்றி அந்த கங்கில் பால் சாம்பிராணி போடணும். இப்படி தான் தூபம் போட்டாங்க அந்த காலத்தில். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லை ரெடிமேடாக விற்கிறத பாக்கெட்டோட வாங்கி அதை எடுத்து வைக்கிறதா எங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அதை விட்டுட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சமித்து குச்சியை கங்குகளாக மாற்றி அதில் வெண்கடுகு போடலாம், குங்கிலியம் போடலாம். பால் சாம்பிராணி வழக்கமாக நம்ம போடுறது. இந்த வெண்கடுகு, குங்கிலியம் இதெல்லாமே திருஷ்டியை நீக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி படைத்தது. அதனால இதெல்லாம் போட்டு தினமும் நீங்கள் வீடு முழுக்க நீங்கள் தூபம் போடுங்க. இதையெல்லாம் செய்து வருகிற போது உங்களுக்கு திருஷ்டி இருந்ததுன்னா அது நிச்சயமாக நீங்கிவிடும். உப்பு தண்ணீரை, கடல் நீரை வீடு முழுக்க தெளிப்பது, வீடு துடைக்கும் போது அதை கொஞ்சம் சேர்த்து துடைப்பது, உப்பு வச்சு சுத்தி போடுறது, உப்பு மிளகாய் வச்சு சுத்தி போடுறது, தேங்காய், பூசணிக்காய் இதில் சூடம் ஏற்றி திருஷ்டி கழிக்கிறது. இதெல்லாம் போக நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாளாவது தூபம் போடுவது, அந்த தூபத்தை முறைப்படி போடுவது, இது எல்லாமே நமக்கான திருஷ்டியை குறைக்கும். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.